மாணவ செல்வங்களே, போன வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த டிசொல்யூஷன் அதாவது பார்ட்னர்ஷிப் டிசொல்யூஷன் இந்த சம்மை வந்து அதாவது இல்லஸ்ட்ரேஷன் சம்மில் வந்து கொஸ்டின்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து ஆன்சரில் என்னென்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் கீழே கொடுத்துருக்காங்க, ரியலைசேஷன் அக்கௌண்ட். அப்போ இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் சார் இது நியூமெரிக்கல் கொஸ்டின்லேருந்து ஆர்டராக வரலாம் சார், ஏன் சார் இப்போ இடையில கொண்டு வந்து இதை திணிக்கிறீங்க? காரணம் என்னன்னா, நியூமெரிக்கல் 5வது கொஸ்டினில் இது சம்மந்தப்பட்டது தான் வரப்போகுது கொஸ்டின்ஸ், அசஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ இதை சம்மந்தப்பட்டது நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு அதுக்கு போனேன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். இன்னொன்று வந்து பிக் கொஸ்டின்ஸ் வந்து நேரடியாக நீங்கள் சம் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஹெட்டிங்கை கொடுத்துட்டேன். ஹெட்டிங்கை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா இப்போ மேலே கொஸ்டினுக்கு போகிறேன். கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் இப்போ லைபிலிட்டி சைடு. இப்போ இந்த லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணது வந்து ஜெனரல் ரிசர்வும் கேபிட்டலும். இது நீங்களாம் எவ்வளோ இருக்குன்னா பாக்கி 4 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 4 ஐட்டத்தில் இன்னொன்று 5ஆவதாக கொண்டு வந்து சேர்க்க சொன்னேன். என்ன சேர்க்க சொன்னேன்னா அசட் சைடில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இங்கே மைனஸில் இருக்குது, அதை தூக்கி கொண்டு வந்து லைபிலிட்டிஸாக ட்ரீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. இப்போ மொத்தம் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐட்டம்ஸ் வந்து எத்தனைன்னா 5 வந்துடுது. இப்போ இந்த 5யும் எங்கே இருக்குன்னா லைபிலிட்டி சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல ரைட் சைடில் வந்துடும். ரைட் சைடுனா நமக்கு என்னது கிரெடிட் சைடு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நான் வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு சொல்லக்கூடாது, லைபிலிட்டி சைடு அண்ட் தென் அசட் சைடு தான் சொல்லணும். அப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடுது? ரைட் சைடில் வந்துடுது. ரைட் சைடுனா கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடில் பொறுத்த வரைக்கும் அப்படியே வருஷலாம் எழுதுங்க. கிரெடிட்டார்ஸு, அதாவது பை கிரெடிட்டார்ஸ், பை மிஸ்ஸஸ் ஏஸ் லோன், பை மிஸ்ஸஸ் பீஸ் லோன். அடுத்தது பை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். அடுத்தது பை ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். அந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. அதனால வந்து அது நெக்ஸ்ட் பேஜ் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொத்தம் 5 எங்கே எடுத்து எழுதிருக்கோம்? இங்கே லெஃப்ட் சைடில் உள்ளதை இங்கே ரைட் சைடில். அதே மாதிரி இங்கே டிக் பண்ணது என்ன டிக் பண்ணியிருக்கீங்க? ஒன்னே கேஷ் அட் பேங்க். இதை தவிர பாக்கி எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஸ்டாக் 1, இன்வெஸ்ட்மெண்ட் 2, டெப்டார்ஸ் 3, பில்டிங் 4, குட்வில் 1, 5. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிசொல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் குட்வில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில்லாக நினைக்காதீங்க, அதை வந்து நீங்கள் கணக்கில் கொண்டு வாங்க. இப்போ இது எப்படி சார் போடுறது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில்? அப்போ இது கொஸ்டினில் எங்கே இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடுது? லெஃப்ட் சைடில் வந்துடுது. அப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது போடும்போது வருஷலாம் எழுதுறீங்க. அப்போ 2 ஸ்டாக், 2 இன்வெஸ்ட்மெண்ட், 2 டெப்டார்ஸ், 2 பில்டிங், அடுத்தது 2 குட்வில். குட்வில் வந்து இங்கே காட்டல, அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் காட்டியிருக்காங்க, அங்கே இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணும்போது அதை நம்ம பார்த்துப்போம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னா, கொஸ்டினில் உள்ள லைபிலிட்டி சைடில் டிக் பண்ணாதது என்னென்ன இருக்கோ லைபிலிட்டி சைடில் உள்ளது, அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடுதுன்னா ரைட் சைடில் வந்துடுது. அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள அசட்ஸில் டிக் பண்ணாதது என்னென்ன இருக்கோ அது அப்படியே எங்கே வந்துடுதுன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வந்துடுது. லெஃப்ட் சைடுனா டெபிட் சைடில் வந்துடுது. இதை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னாவே போதும். எத்தனை மார்க் வந்துடும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து அரை மார்க் வச்சுருப்பாங்க. 1 மார்க்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. அதாவது ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க்கு, ஆன்சருக்கு மார்க் கிடையாது. நல்லா நான் வச்சுக்கிங்க போர்டு எக்ஸாமில். அதனால் இப்போ 2 ஸ்டெப்ஸும் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேஜை நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜை நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், நம்ம இப்போ நான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா குட்வில் அங்கே பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. அங்கே 4 தான் பார்த்தோம், இப்போ 5ஆவதாக குட்வில் பார்த்தாச்சு. அதே மாதிரி இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு அதையும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வும் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும் பார்த்தாச்சு. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5 பார்த்தாச்சு. சார் பாக்கி நிறையா இருக்கா சார், இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ஒவ்வொன்றும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் உள்ளது. கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் உள்ளது. அதை அப்படியே 1 by 1 படித்து பார்த்துட்டு நாம் வந்து அப்படியே ஆன்சருக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மிஸ்ஸஸனுடைய அவங்க மனைவியினுடைய லோன் அமௌண்ட்டை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே வரும்னா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம என்ட்ரிஸை போடும் போது யாருன்னா பார்ட்னர் பே பண்ணுறாங்க. அப்போ ஒரு லைபிலிட்டி சைடு பார்ட்னர் பே பண்ணுறாங்கன்னா, நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன என்ட்ரிஸ் போட்டோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ்பென்சஸ் போட்டோம். அதே மாதிரி தான் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் அந்த எக்ஸ்பென்சஸை பார்ட்னர் செலவு பண்ணியிருந்தான்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ செலவு பண்ணியிருந்தான்னு வச்சிங்களேன். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் போடாமல் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவீங்க. சேம் அதே தான் இங்கே லைபிலிட்டிஸை அவங்க மனைவியினுடைய லோனை வந்து அவர் ஒத்துக்கிட்டதுக்கு நம்ம என்ட்ரிஸ் போடும் போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஜேர்னலில் உள்ளது லெஜருக்கு வரும்போது எங்கே வந்துடுதுன்னா டெபிட் சைடில் வந்துடுது பாருங்க. அப்போ டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மிஸ்ஸஸ் அஸ்வினி லோன். இதில் ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸை மனசில் வச்சுக்கிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸில் பொறுத்த வரைக்கும் வந்து டு ஏஸ் கேபிட்டல் உள்ளது, லெஜரில் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் அஸ்வினி லோன். அடுத்தது பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு அதான் ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கிட்டாரு. யார் எடுத்துக்கிட்டா? ஒரு பார்ட்னர் எடுத்திருக்காரு. அப்போ அதுக்கு நாம் என்ட்ரிஸை போடும் போது என்ன பண்ணுவோம்னா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா இது அசட்ஸ், அதனால ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அப்போ இதை ஜேர்னல் என்ட்ரிஸில் போடும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் போடும்போது எங்கே வந்துடும்னா கடிசையில் வந்துடும். இங்கே பாருங்க, கடிசையில் ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டாக் அப்படின்னு போட்டு எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்திருக்காரு? 8,000. அடுத்தது ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். பாரத் டுக் அவே half of the investment at 10% less. இப்போ வாங்க, இப்போ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. கொஸ்டினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ 20,000, அதில் half of the அமௌண்ட்னா எவ்வளோன்னா பாதி அமௌண்ட்னா எவ்வளோன்னா 10,000 ரூபாய், 10,000. அந்த 10,000 ரூபாயில் 10% வந்து குறைச்சி எடுத்துக்கிட்டாரு, மதிப்பு குறைச்சி எடுத்துக்கிட்டாரு. அப்போ 10,000 ரூபாய்க்கு 10%னா 1,000 ரூபா. 1,000 ரூபா போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து அவர் என்ன மதிப்பில் எடுத்துக்கிட்டாருன்னா, யார் பி எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா வந்து 9,000 தான் எடுத்திருக்காரு. அப்போ நாம் அதுக்கு என்ட்ரிஸை போடும் போது பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம். அப்போ இது லெஜரில் வரும்போது எங்கே வந்துடுதுன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில். அப்போ பை பாரத் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 9,000 இங்கே இருக்கு. ஒன்று முடிஞ்சு போச்சா? அடுத்தது பாருங்க, டெப்டார்ஸ் ரியலைஸ்டு ருபீஸ் 38,000. இதெல்லாம் வந்து எப்படின்னா பணமாக வந்து ரிசீவ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது இந்த பணமாக ரிசீவ் பண்ணுறதெல்லாம் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு, இல்லைன்னா அதையும் வேணாம் தனித்தனியாக சொல்லிடுறேன் நான். இப்போ அது வேண்டாம், நம்ம வந்து பணமாக ரிசீவ் பண்ண தனியாக பார்த்துப்போம். கிரெடிட்டார்ஸ் வேறு பெய்டு, இதுவும் வந்து பணமாக பே பண்ணக்கூடியது எவ்வளோமுன்னா 380 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பில்டிங் ரியலைஸ் பண்ணுறது, இதுவும் பணமாக ரியலைஸ் பண்ணது. அதே மாதிரி குட்வில் அமௌண்ட்டையும் ரியலைஸ் பண்ணது 12,000. அப்போ பணமாக ரியலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா, டெப்டார்ஸ் அமௌண்ட்டு 1, அதே மாதிரி கிரெடிட்டார்ஸுக்கு 380 ருபீஸ் லெஸ் பண்ணி நம்ம பே பண்ணியிருக்கோம், அது 1. இதில் வந்து பில்டிங் வந்து ரியலைஸ் பண்ணது 1,30,000, அதுக்கு அடுத்து குட்வில். இதில் பணம் வந்திருக்கிறதும் இருக்குது, பணம் போயிருக்கிறதும் இருக்குது. பணம் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்ட்ரிஸ் போடுவோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போடணும். அதாவது பை பேங்க்குன்னு. இப்போ இங்கே ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பேங்க்குன்னு காமனாக ஹெட்டிங் கொடுத்துருக்கான் பாருங்க, கடைசி சைடில் பை பேங்க் போட்டு என்னென்ன அமௌண்ட் ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? இன்வெஸ்ட்மெண்ட் 1, டெப்டார்ஸ் 1, பில்டிங் 1, குட்வில் 1. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? அதே மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அமௌண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கோம்னா கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோம் 1.
அப்போ கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு லெஸ் பண்ணி பே பண்ணியிருக்கோம். மேலே லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு பாருங்கள் 76,000 இருக்குது. அதில் 380 லெஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட் வந்து 75,620. இங்கே பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லி 75,620. அப்போ பணத்தை ரியலைஸ் பண்ணீங்கன்னா பை சைடில் பை பேங்க்கு, அதே பேமெண்ட் பண்ணீங்கன்னா டூ சைடில் பேங்க். இப்போ இதில் ஒன்றும் டவுட் ஒன்றும் கிடையாதுல. அடுத்தது வந்துடுவா, அடுத்தது பாருங்க படிக்கிறேன். And what recorded in the books was taken over by B for ₹600. அப்போ இதுக்கு என்ன என்ட்ரிஸ் போடுவீங்க? பாரத் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அப்போ இது எங்கே வரும்னா பை சைடில். இப்போ பாருங்களேன், பை பாரத் கேபிட்டல் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் டைப்ரைட்டர் எவ்வளோ அமௌண்ட்னா 600. டவுட் ஒன்றும் கிடையாதுல்ல. அடுத்தது ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் செலவாயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரிஸ் போடும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு நியூமெரிக்கல் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 2000. அப்போ இது வரைக்கும் வந்து நாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து முடிச்சாச்சு. எப்படி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கூட்டி பாருங்கள், அதே மாதிரி கிரெடிட் சைடில் கூட்டி பாருங்கள். எது அதிகமானு சொல்லி பார்க்கும்போது கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குதுன்னா 3,18,000 இருக்குது. அதை அப்படியே டெபிட் சைடில் எடுத்து எழுதுறீங்க. இப்போ அமௌண்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதுன்னா 55,980 பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டை நாம் 2 பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும். யார் யாருக்கு? ஏயும் பியும் தான் பார்ட்னர். அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு எப்படி ரியலைசேஷனில் போட்டோமோ அதே மாதிரி தான் ரியலைசேஷன்லேயே டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. ஏன் சார் ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கொஸ்டினில் ஷேரிங் ரேஷியோவை கொடுக்கல. நீங்கள் வேணால் கொஸ்டின் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள். இந்த கொஸ்டினில் எங்கேயுமே வந்து ஷேரிங் ரேஷியோ இல்லை. அப்போ ஷேரிங் ரேஷியோ இல்லைன்னா ஈக்குவலாக பிரித்து எடுத்துங்க, ஈக்குவலாக கொடுங்க. அப்போ ஈக்குவலாக அமௌண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் நமக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது நாம் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து நாம் வந்து பிக் கொஸ்டின்ஸ் அங்கே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு போதும். ஏன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் ரியலைசேஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ்லேயும் வரக்கூடியதாக இருக்குது. அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம்.